தள்ளு அல்லு அல்லு ஒரு ஸ்கேட்டிங் போர்டும் பந்துக்கள் பரப்பி வைக்கும் எனக்கு போட்டியாளரும் ஒரு கொள்ள. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்னிங்ல லைவ்ல நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் இன்னைக்கு காலையில நல்ல மூட்ல இருக்காரு போலங்க. எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா திவ்யா ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்கல்ல, அது நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாரு. திவ்யாவும் நன்றி நன்றின்ற மாதிரி துள்ளி குதிச்சாங்க. சபரியில் பிக் பாஸ் இது வரைக்கும் எனக்கு நீங்கள் ஒன்றுமே சொன்னது இல்லை, பிக் பாஸ் என்னை பாராட்டினதே இல்லை பிக் பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இப்போ டாஸ்க் லெட்டர் யார் படிக்கிறதுன்ற மாதிரி வந்தது. அதாவது டாஸ்க் லெட்டர் யார் படிக்கிறதுன்ற மாதிரி வரும்போது ரகுடு பாய் நீங்கள் போய் படிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சபரியை தான் ரகுடு பாய்னு கூப்பிடுவார் போல. நீங்கள் போய் படிங்கன்ற மாதிரி சபரியை படிக்க சொன்னார். இதை தாண்டி எல்லாரையும் அசம்பிள் ஆக சொன்னார். எல்லாருமே கரெக்டாக அசம்பிள் ஆகிட்டாங்க. எப்போவுமே வந்து யாராவது லேட் பண்ணுவாங்கல்ல, ஆனால் இன்னைக்கு எல்லாருமே கரெக்டான டைமுக்கு அசம்பிள் ஆகிட்டாங்க. பிக் பாஸ் இருக்கார்ல, கமருதீன் நீங்கள் வந்துட்டீங்களா, அடடே ஆச்சரியக்குறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு அமித் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. அவன் வந்தது வேணா ஆச்சரியக்குறியோட இருக்கலாம், ஆனால் ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவில் தான் உட்காந்துட்டு இருக்கான், அதில் எந்த ஆச்சரியமும் இல்லைன்ற மாதிரி அமித் சொல்லிட்டாரு. பிரச்சனை என்னன்னா, ஒரு பக்கம் பார்வதி இருக்காங்க, இன்னொன்று பக்கம் கனி இருக்காங்க. கமருதீன் பதறிட்டாரு. ஒரு பக்கம் அக்கா இருக்காங்க, இன்னொன்று பக்கம் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து அமித் கொஞ்சம் காமெடியாக சொல்றதுக்காக ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவில் தான் உட்காந்துருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் அந்த சைடு கனி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ கமருதீன் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு சைடு அக்கா இருக்காங்க, இன்னொரு சைடு ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, சபரி வந்து டாஸ்க் லெட்டரா படிக்க சொன்னாரு பாத்தீங்களா, சபரியும் வந்து படிக்கிறாரு. கேப்டன்சிக்கான டாஸ்க் தாங்க. அந்த டாஸ்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தள்ளு தள்ளு அல்லு அல்லு அப்படின்றது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வரும்போது அந்த டாஸ்கே கூட முடிஞ்சு வின்னர் யாருனே கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் நான் இந்த வீடியோவை எடுக்கும் போது 11 தான் மணி ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து டாஸ்க் லெட்டரை மட்டும் தான் சபரி படிக்கிறாரு. சபரிக்கு தமிழ் அவ்வளோ படிக்க தெரியாது போல, பயங்கரமாக சொதப்புறாரு. ஸ்கேட் போர்டில் வந்து படுத்துக்கணுன்றாரு. பந்துன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பந்துன்ற வார்த்தையை தப்பு தப்பாக படிக்கிறாரு. இங்கேருந்து கனி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, அது பந்துடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டாஸ்க்கு நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்கோட பேர் தள்ளு தள்ளு அல்லு அல்லு அப்படின்றது. இவர் திக்கி திக்கி படிச்சதுல நமக்கு டாஸ்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அது என்னன்னா, இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தனித்தனியாக விளையாட போகிறது இல்லை போல, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சப்போர்ட்டராக இருக்கணுன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அது எப்படி பாசிபிள்னு தெரியல. இப்போ எல்லாருமே சேர்ந்து தான் டாஸ்க்கை விளையாட முடியும், ஆனால் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சப்போர்ட்டராக இருக்கணும்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அது என்னன்னாங்க, ஸ்கேட் போர்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கேட் போர்டை தரையில் வச்சிருவாங்க போல, அதில் ஒருத்தர் படுத்துக்கணும், இன்னொருத்தர் என்ன பண்ணணும்னா அவங்கள தள்ளிட்டு போறது தள்ளிட்டு வரதெல்லாம் பண்ணும் போல. தள்ளிட்டு போகிறது தள்ளிட்டு வரது பண்ணோம். எதிர் சைடு நிறைய பாலை குமிச்சு போட்டிருப்பாங்க போல. இவங்களை தள்ளிட்டு போகும்போது அந்த பாலை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இங்கே இருக்க கூட ஏதோ வச்சிருப்பாங்க போல, அதில் பாலை போடணும் போல. இதுதான் கேமோட கான்செப்ட். எனக்கு இந்த சப்போர்ட்டர்னு சொல்றாங்கல்ல, அதுதான் புரிய மாட்டேங்குது. அது எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இப்போ 8 பேருமே 8 பேரோ எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே தானே கலந்துப்பாங்க. சப்போர்ட்டர்ஸ்னா அப்போ வந்து ஏதோ ஒரு இது பண்ணி இவங்க விளையாடும் போது அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், அவங்க விளையாடும் போது இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க போல. ஏறக்குறைய எல்லாருமே இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க் ப்ளே பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே பெஸ்ட் ஒஸ்ட்டை சூஸ் பண்ணுவாங்கல்ல. போன வாட்டி ஒஸ்ட்டை மட்டும் தான் சூஸ் பண்ணாங்க, அதுவும் ஒருத்தரை தான் சூஸ் பண்ணாங்க. ரம்யாவை மட்டும் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. பெஸ்ட்டை சூஸ் பண்ண மாதிரியே தெரியல. பெஸ்ட்டெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தா போன வாட்டி அரோரா விக்ரம்லாம் வந்திருப்பாங்க. பட் பெஸ்ட்டை சூஸ் பண்ண மாதிரியே தெரியல. ஸோ எல்லாருமே தான் இந்த டாஸ்க்கை ப்ளே பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா யாருக்கு தெரியுதுன்னா, ஒன்று விக்ரம், அப்படி இல்லைனா வினோத். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லார் மூஞ்சிலையும் கலர் பூசப்பட்டிருந்தது. ஏன்னா எல்லாருமே நாமினேஷன்ல இருக்காங்கன்னு கலர் பூசியிருக்காங்க. கமருதீனுக்கு கலர் பூசி இருந்தது, சபரிக்கு கலர் பூசி இருந்தது, அரோராக்கு கலர் பூசி இருந்தது. ஏறக்குறைய நிறைய பேருக்கு ஒரு வாட்டியாவது கலர் பூசப்பட்டிருந்தது. ஆனா நீங்க அதுல பாத்தீங்கன்னா வினோத்துக்கு யாருமே பூசின மாதிரி தெரியல. வினோத்துக்கு எப்படியும் திவ்யா ஆதிரைலாம் வந்து பூசியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் கேப்டனா மாறி இருந்தாதான் பூசியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ வினோத் கேப்டனா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த ப்ரோமோல விக்ரம்க்கும் பூசின மாதிரி நான் பார்க்கல. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா விக்ரம்க்கும் பூசின மாதிரி நான் பார்க்கல. ஸோ விக்ரம், வினோத் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கேப்டன்சியை ஜெயிச்சிருக்காங்க போல. ஏன்னா பார்வதிக்கு நிறைய பேர் பூசி இருந்தாங்க, கமருதீனுக்கு நிறைய பேர் பூசி இருந்தாங்க, அமித்துக்கு கூட பூசி நான் பார்த்தேன். அமித்துக்கு கூட ஆமா பூசி பார்த்தேன். அமித்துக்கும் பூசப்பட்டிருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பூசி இருந்தாங்க.
வினோத் தான் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் ஆக வாய்ப்பு இருக்கு. வினோத் அப்படி இல்லைன்னா வந்து விக்ரம் தான் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சிடும். யாரு கேப்டன் ஆகுறாங்க அப்படின்றத சீக்கிரமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ நான் சொல்றத இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. நான் 11:30க்கே வீடியோ எடுத்துட்டேன். இதை நான் போடும்போது கேப்டன்சி டாஸ்கே கூட முடிஞ்சிருக்கலாம். பட் பிக் பாஸ் நிறைய கவுண்டர்லாம் கொடுத்தாரு, அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பிக் பாஸ் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.